ஒரு லட்சணமாக இருப்பாங்கள்ல ஒரு சிலர், பார்க்கும்போது ஒரு பக்தியாக, ஒரு அன்பாக, அப்படி ஒரு கைண்ட்னஸாக இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு டெல்லியால் தான் சீரழிக்கப்பட்டு, நம்ம ஊர் பொண்ணு, எங்கள் பக்கத்து இடம் பொண்ணு டெல்லியால் சீரழிக்கப்பட்டு அந்த பொண்ணு செத்தே போச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் டெல்லியை கேட்க சொல்கிறீங்க, என்ன விளையாட்டு? நம்ம கூப்பிட்ற அதே தேசிய கட்சியானா? அந்த கட்சி தான், நம்ம சொல்லக்கூடாது. அதை நான்லாம் பார்த்து உண்மையில் அந்த பெண்ணோட இதை பார்த்து நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அவ்வளவு அப்படி சிலை மாதிரி இருப்பாப்புல அந்த புள்ள, தெய்வ கடாட்சம் அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்குது சார், இது பல இடங்களில் நடக்குது. இது நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வந்தால் தான் நடக்கும். பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னே வரணுன்றாங்க, வந்தோம்னா முன்னே வரல பின்னாடி கூட்டு போயிடறானு, என்ன பண்ணுறது? அதுவும் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் தலைவராக இருக்காங்க, அதுக்கடுத்த பெண் தலைவரும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைவர் தான் ஆட்சியிலே இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியிலே இப்படி நடக்கிறது எப்படி? இல்லை, நம்ம இதை இன்டீரியர்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கட்சி இது கொண்டாவது இது போல் தொடர்ந்து நடவடிக்கைகள் எதாவது எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இது நிறைய இடத்துல நடக்குது சார். இது ஒரு சாதாரண ஒரு இடத்துல, இப்போ நம்ம சில இடங்களில் எதனா ஒரு ஜெராக்ஸ் கடைக்கோ இல்லை எங்கேயோ ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம்னா ஒரு 2-3 பசங்க உள்ளே இருந்துன்னு வச்சுங்க சார், ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம். ஸ்வீட் அந்த ஸ்வீட் வச்சுருக்கான கண்ணாடி பாக்ஸ் இப்படி பெருசாக இருக்கும், பின்னாடி சின்ன கேப் தான் இருக்கும். இந்த பசங்க கிராஸ் பண்ணி போகும்போது வரும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு பெண் ஆண் மீது டச் பண்ணுறா, இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு 4 கஸ்டமர் எதிரில் நின்று பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை சார். அது பாட்டு சர்வசாதாரணமாக அது எருமாடுங்க வரிசைன்னு போகுமே, அது ஒரு விஷயமாகவே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது. பல தொழிற்சாலைகளில் பல பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சார். சும்மா ஜெராக்ஸ் கடை, அந்த காலத்தில் டெலிஃபோன் பூத்து இருக்கும் தெரியுமா, அதில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் சிலர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்க தான் சார் செய்கிறாங்க. அதனால் இது ஒரு சமூகம் ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும். பட் ஆனால் அது இப்போ நாகரிகம் வளர வளர அது கொஞ்சம் தளர்ந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் தப்பு இல்லை, இந்த மாதிரி அப்படி இப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி இங்கே ஒரு போக்கு இங்கே செட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கிறது. அது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த அம்மா சொல்லி அந்த அம்மாவை நீக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம தலைவர் ஒருத்தர் ஈரோடில் ஒருத்தர் ஜெயிச்சார் தெரியுமா? அப்போ எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தலைவர் என்ன பேசினார் ஞாபகம் தான்? அந்த வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு. இன்னும் அது எதுவும் பேரை சொல்லி இன்னும் நாளாக கலராகின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ட்ரோல் பண்ணி கலகலப்பாக இருந்தாலும் சொல்லியிருப்பார் ஏதாவது.